எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை இருந்து அடியேறியாலும் முருகேகன் என்ற அரசே வித்தாரமாக மயில் மீது ஏறி வரவேணும் என்ற அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது ஹரிநமோ என்ற அன்னை சீராவை வளைத்த எங்கள் ஐயாவே ராமச்சந்திரா ராவணனை போர் முடித்து இலங்கை 800 கால வழி அடித்து நொறுக்கி அன்னை சீதாலட்சுமியோடு அயோத்தி வந்த எங்கள் ஐயா ராமா தானகையால் போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தானகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தானகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தாமோதராரி ராம 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 தாமோதராரி ராம
கண்ணில் பெண்ணாகி வைத்த கண்ணரே ராமா 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 கண்ணாக இருந்தவரை கண்ணில் பெண்ணாகி வைத்த கண்ணாக இருந்தவரை கண்ணில் பெண்ணாகி வைத்த கண்ணரே யாரும் வளைக்க முடியவில்லை நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியாவில்லையோ நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியவில்லையும் நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியாவில்லையோ நீர் வளைத்து இதை மனம் புரிந்த ராமா 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 இதை மனம் புரிந்த ராமா 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 ஐயா சீதை மனம் புரிந்த ராமா 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 இதை மனம் புரிந்த ராமா ராமா சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து அயோத்திக்கு வந்த ராமா 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 சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து அயோத்தி வந்த ராமா ஐயா அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து ராமா ஆமா அனைத்திராவில் வளைத்து ஹரிராமாயிரம் பார்த்து அனைத்திராவில் வளைத்து ஹரிராமாயிரம் பார்த்து அயோத்திக்கு வந்த ராமா 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 அயோத்தியில் வந்த ராமா 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 அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து ஹரியாசனோ அமர்ந்த ராமா அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து ஹரியாசனம் அமர்ந்த ராமா அதாவது இந்த சிவன்விளை புதூர்மான நகரத்திலே நன்னகரத்திலே என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரிய தாய் இந்த முத்தாறு உச்சிமாகாளி அம்மா மாரியம்மாள் பத்திரகாளி அடியளந்த ராமனுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் இன்றைக்கு ஆமா புதன்கிழமை மத்தியானம் மதியம் நம்மளுக்கு நம்மளுக்கு பூஜை ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினால் ஆமா இந்த தாய் இந்த முத்தாரம்மாள் ஆமா பார்வதியாருடைய வேள்வியில் இருந்து அவதரித்து வேதனைகளை தீர்க்க வந்த என் வேதசக்தி முத்தாரம்மா முத்தாரம்மா அவ எப்படி நிக்கா பாருங்க எப்படி நிக்கா நாங்க ஆனால் என் தாயான முத்தாரம்மா அவதாரம் எடுத்து ஆதிவள்ளி கைவேற்றி போக வேண்டும் என்று அட்டகாலி 8 பேர்களும் அவர்களை அலங்காரம் செய்து யாரையா அழகு பார்வதியால் என் தங்கையாகப்பட்ட இந்த முத்தாறு பேச்சி அம்மை என்று சொல்லப்பட்ட 64 அம்மன்மார்களையும் அலங்காரம் செய்து ஆதிவள்ளி கைலாசத்திலே வந்து அழைத்துக் கொண்டு நிறுத்தி இருக்க ஆட்டார் பகவான் அம்மா பார்வதி ஏற்கனவே இந்த கைலாசத்திலே இத்தனை கன்னி பெண்களுக்கு இடம் என்பது கிடையாது நீ இவர்களை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்தது ஒரு விவரம் என்னம்மா என்ன என்று ஆண்டவன் பகவான் அந்த ஆதிபரா சக்தி இடத்திலே கேட்க அப்ப ஆதிபரா சக்தி சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவா பகவானே உங்களுக்கு தெரியாத மாயம் என்பது இந்த உலகத்துல உண்டாகியா உண்டானா கிடையாது ஆகையினால் இந்த ஆதிவள்ளி கைலாசத்துல நீ எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லி இருக்கீங்க என்ன சொல்லி இருக்கீங்க பார்வதி அம்மா இந்த உலகத்திலே நான் தான் அம்மா நான் தான் அம்மா ஆகாயமோ நான் தான் அம்மா
யாரையா பகவானே பகவானே எப்ப பார்த்தாலும் ஆமா தூணு நான் தான் துரும்பு நான் தான் துரும்பு நான் தான் ஆகாயமும் நான் தான் சூரியனும் நான் தான் சந்திரனும் நான் தான் பூமியும் நான் தான் பூமியும் நான் தான் மழையும் நான் தான் காற்றும் நான் தான் காற்றும் நான் தான் வெயிலும் நான் தான் ஆமா எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான் சொல்லுவீங்களே பகவானே பகவானே நான் அசைந்தால் அசைந்தால் அசையும் இந்த உலகமெல்லாம் என்று சொன்ன ஆதி கரை கண்ட ஈஸ்வரரே ஈஸ்வரரே உங்களுக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா என்ன என்ன பார்வதி நான் இந்த 64 அம்மன்மார்களோடு என் ஆதிசக்திக்கு அடுத்த அவதாரத்திலே இருக்கக்கூடிய என் அழகு தங்கை முத்தாரை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்த விவரம் உங்களுக்கு தெரியவில்லையா உங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே அம்மை பார்வதியால் கேட்க பார்த்தால் பார்வதி ஆண்டவா உங்களுக்கு தெரியும்ல நினைச்சேன் ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுறீங்களே ஆமா பார்வதி என்ன யார் வாயிலிருந்து ஆமா எப்படி இதை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் தெரியும் நான் அறியாத மாயம் ஒன்று இல்லை அம்மா இல்லை அம்மா நீ என்ன நினைச்சு அழைத்து வந்தாய் என்று என்னிடத்துல காரணத்தை சொல்லு 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 என்று ஆண்டவன் பகவான் என் ஆதிபரா சக்தி இடத்திலே கேட்க பார்த்தால் ஆதிபரா சக்தி என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி என் உலகளந்தன் தங்கை என் தாய் பார்வதியால் ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவனே பகவானே நான் இந்த முத்தார கைலாசம் அழைத்து வந்த காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன முன்னே ஒரு காலத்திலே நந்தி பகவான் முப்புராதியர்கள் 3 பேர்களையும் யாரையெல்லாம் நீலன் குமுதன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட முப்பராதியர்கள் 3 பேர்களையும் ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்தார் ஆதரிக்க யாரும் இல்லை என்று அழைத்து வந்த நேரத்திலே தேவர்கள் அனைவர்களும் சேர்ந்து சொல்லுகின்றார் நந்தி பகவான் தாயில்லாத குழந்தைகளை கைலாசம் அழைத்து வர தேவர்கள் அனைவர்களும் என்ன இருந்தாலும் இவன் அரக்கியர்கள் பெற்ற குழந்தைதானே அசுரர்களுக்கும் நாமளுக்கும் ஆகாதென்று குழந்தைய கைலாசத்துக்குள்ள விடாம திருப்பி விரட்டி அடிச்சிட்டாங்க நந்தி பகவான் அத்துவான கானகத்திலே அழகு குழந்தைகள் 3 பேர்களையும் வில்லுமரத்து அடியில விட்டு வந்திருக்கிறார் இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களுக்கும் தாய்க்கு தாழைக்கு வந்தேன் குழந்தைகளுக்கு அன்னையாக தாரையோ அழைத்து வந்தேன் பிள்ளைகளுக்கு அம்மாவாய பெரிய முத்தார அழைத்து வந்தேன் மகளைகளுக்கு அந்த முப்புராதியர்கள் 3 பேர்களுக்கும் நீலன் குமுதன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட அழகு முப்புராதியர்கள் 3 பேர்களுக்கும் தாயாக தங்கை இந்த முத்தார அழைத்து வந்தேன் அந்த அழகு குழந்தைகளுக்கு அம்மாவாக என் அழகு முத்தார அழைத்து வந்தேன் என் மதலைகளுக்கு மாதாவாக இந்த மாய முத்தாரணவாணிக்கு கைலாசம் அழைத்து வந்தேன் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதிபரா சக்தி சொன்ன உடனே பார்த்தார் பகவான் பார்வதி பரவாயில்லையே நீயும் சரியா தான் வேலை பார்த்திருக்க ஆமா என்று ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே சரி என்ன முத்தாரு முன்னாடி 64 பேர் நிக்காங்க உனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன தெரியுமா என்ன அத்துவான கானகத்திலே தன்னதிலே முப்புராதியர்கள் 3 பேர்களும் அம்மா இல்லாமல் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறார் அவர்கள் 3 பேர்களுக்கும் தாயாக நீ போக வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தால் என் தாய் முத்தாரம்மா பகவானே நான் மாட்டேன் என்று மறுக்கல போக மாட்டேன்னு சொல்லல ஆனால் நான் இந்த ஆதிவள்ளி கைலாசத்தை விட்டு பூலோகம் போய் அந்த முப்புராதியர்களுக்கு தாயாக வாழ வேண்டுமே ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் வேணும் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அதை நீங்க கொடுத்தால் நான் இந்த முத்தாறு
ஏத்துக்கிடுவேன். ஏத்துக்கிடுவியா? ஆமா. நான் இந்த முத்தாரி இந்த கைலாசத்தை விட்டு முப்பராஜர்களுக்கு அம்மாவாக நான் போவேன்னு சொல்லுதா? போவேன்னு சொல்லுதா? அப்ப பார்த்தா பகவான் உனக்கு என்னம்மா வேணும் என்று கேட்க அப்ப என் ஆதிபராஜக்தி அகிலாண்ட கூடி என் அழகு முத்தாரம்மா சிவள் விளை புதூரிலே சீரும் சிறப்புமாக கோயில் விளைவிழாவை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அழகு முத்தாரம்மா அவ உச்சி மாகாளி பேச்சி அம்மா மாரியம்மா சந்தனமாரி கடமாரி அக்கினி மாரி ராஜராஜேஸ்வரி அம்மா அவ என்ன கேட்க பாருங்க. என்னையா கேட்கிறா? ஆண்டவா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கொல்லுவாரோ வெல்லுவாரோ கோடி கோடி வரங்கள் வாரோ எனக்கு 1000 கோடி வரங்கள் வேணும். ஆண்டவனே பகவானே ஐயம் வெள்ளம் அண்டை செய்ய படைகள் என்ன நோக்கி வெல்ல செல்வர பண்டத்து வேணும் ஐயா ஐயா இத்தனையும் காணையா இத்தனையும் காணையா கோடி கோடி வரங்கள் வேணும். வரங்கள் வேணும். ஆத்மவரம் அழிக்குவரம் 1000 கோடி வரங்கள் வேணும். 1000 கோடி வரங்கள் வேணும். சண்டை செய்ய எனக்கு படைகள் வேணும். வேதாள படைகள் வேணும். அது மட்டுமா? வேற என்ன? ஆமா நான் முப்புறம் போக வேண்டுமானால் என்னுடன் பிறந்த என் அருமை தங்கையர்கள் தங்கையர்கள் யாரு யாரு? என்னோடு உடன் பிறந்த என் அருமை தங்கையர்கள் 64 பேர்களை என்னோடு வர வேண்டும். ஆமா 64 பேர் வர வேண்டும் என்று என் அழகு முத்தாறு ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்ட உடனே பகவான் பார்த்தார் இவனை எப்படியாவது அனுப்பி வைக்கணும். அங்க ஆமா 3 பேரும் தாய் இல்லாம இருக்கா. இங்க வந்து நிக்கா 64 பேரை கூட்டிக்கிட்டு வந்து நிக்கா. இவனை எப்படியாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் அவர் சரி என்று சம்மதித்து தாயான முத்தாருக்கு கேட்ட வரங்கள் தங்கை கீதா எம்பெயருமால் வரம் கொடுத்தார். பார்வதியால் தங்கை கீதா பகவானவர் வரம் கொடுத்தார். ஆண்டவன் பகவான் என்று சொல்லி
இவர் கேட்ட வரமுனைக்கும் ஆண்டவன் பகவான் கொடுத்தார். கொடுத்தார். 64 அம்மன்மார்களோடு அம்மன்மார்களோடு ஆதிபராசக்தி ஆமா அழகு பார்வதியாரிடத்திலே விடைகளை பெற்றுக்கொண்டு என் தாயான முத்தாரம்மா, பேச்சியம்மா, உச்சிமாகாளி, ஆமா சந்தனமாரி, நிறமாரி, அக்காலங்கை 64 பேர்களும் 64 பேர்களும் எங்க வரவாருங்க எங்கய்யா வருகிறார். முத்தாருக்கு அழகான தங்க பல்லக்கை வரவழைத்து ஆமா அந்த பல்லக்கை சுமப்பதற்காக ஆண்டவன் பகவான் பூதங்களை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த உடனே என் முத்தாறு அந்த தங்க பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு பரமன் தேவியான பார்வதியின் மறு அவதாரத்துல இருக்கும் என் பராசக்தி முத்தாரம்மா எங்க வாரவாருங்க எங்க வாரா கையிலை இரல்ல கையிலை வீட்டு கையிலை பொன் கையிலை வீட்டு அவன் நல்லாறு பாறை கூடி அவன் தருண சங்கிலி பாலம் வீட்டு என் தாயான முத்தாரம்மா அழகு நல்ல பல்லக்கீரே என் ஆதிபராசக்தியவா அவன் ஓடி வாரா. ஆகையினால் ஆதிவள்ளி கைலாசம் விட்டு பல்லக்கு அப்படியே வருது. வரும்போது முத்தாரம்மா அங்கங்க அசைஞ்சி ஆடி அசைஞ்சி வரக்கூடாது. ஏர் வழியில தான் போகணும்னு பகவான் கிட்ட வரமா வாங்கினா பாரு பூதம். அத்தனை பூதங்களும் தாய் முத்தாரம்மா வாராள் என்று மலையான மலைகளை பூதம் உருட்டிடுமா தீர்த்தம் எடுத்து வார பாறையில கடல் தீர்த்தம் எழுச்சிடுமா அம்மா நேர் வழியில போனா அங்கங்க ஆடி அசைஞ்சு போகக்கூடாது. வழியில இருக்கிற மழையெல்லாம் உருட்டி உருட்டி வரமா போடுது. அது மட்டுமா மற்ற பூதமானது கடல்ல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து முத்தாறு வார பாதையெல்லாம் தொழிக்குது. ஏன்னா இன்னைக்கும் இந்துக்கள் முறைப்படி கடல் நீர் எடுத்து வீட்டுல தெளிச்சோம்னு சொன்னா வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியா இருக்கட்டும் தீட்டு இருந்தாலும் அந்த தீட்டு போகும்னு சொல்லுவாங்க. பாருங்க இன்னைக்கும் இப்ப தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுத்தது பாவநாசம் குற்றாலம் போனாலும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா அது ஒரு தனி மகிமைதான். கடல் தண்ணிக்கு கடல் தீர்த்தத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு. அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அம்மா முத்தாரம்மா வாரபோது பார்த்தார்கள் முப்புராதியர்கள் 64 பல்லக்குல முத்தாறு முன்னாடி வார 64 அம்மன்மார்களும் வரிசையா பின்னாடி நடந்து வராங்க. தெய்வமரம் பக்கத்துல வராங்க பாரு. தெய்வமரம் பக்கத்துல இருக்க முத்தாறு பெற்ற பிள்ளைகள் முப்புராதி 3 பேரும் பார்த்தா அண்ணா நீலாவாயா ஐயா ஆதித்தா அங்க பாரு பாரு என்ன அப்பா நந்தி பகவான் நம்மள இந்த வில்வ மரத்தடியில உட்கார வச்சுட்டு போகும்போது என்ன சொல்லி விட்டுட்டு போனாரு? ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வில்வ மரத்துக்கு கீழே நம்மள உட்கார வச்சுட்டு நந்தி பகவான் போயிருக்காரு. அதாவது கைலாசம் போயிட்டு வரதுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள ஒரு கதை நடக்கும். உனக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்களா? என்ன அண்ணா ஒருவேளை நம்ம அம்மா முத்தாரம்மா வருது சத்தம் கேக்கு ஒருவேளை முத்தாறு வாரத்தான் நந்தி பகவான் சொல்லி
சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கலாம் என்று ஆமா நம்ம இப்படியே இந்த மரத்துக்கு கீழே அமைதியா இருந்துட்டோம் இருக்கணும்னு சொன்னா அம்மா வாரது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது ஆகையினால் ஆமா ஓரமா போறவள ஆமா ஓடி சத்தம் கொடுத்து கூப்பிடணும் என்று அழகு முத்தாரம்மாளை பாருங்களேன். என்னையா எனக்கு வயிறு பசிக்குன்னா சோறுன்னு கேட்டாதான் கிடைக்கும். ஒரு வாட்டில் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோம் வயிறு கண்டிப்பா கிடைக்காது. அவனுக்கு வயிறு பசி இல்ல கொடுக்க அவன் பாட்டுக்கு இருக்கான் அவன் பாட்டுக்கு இருக்கான் ஆமா அப்படின்னு சொல்லி நம்மள பேசுவாங்க. அதே இடத்துல ஆமா எனக்கு வயிறு பசிக்கு சாப்பிடறதுக்கு இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நம்ம கேட்டதை விட அதிகமா தருவாங்க. தாயான முத்தாறு வருவதை பார்த்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் ஆதித்தர் அண்ணன் தம்பி 3 பேர்களும் முத்தார ஓடி வந்து வழி மறிக்க என்ன சொல்லி வழி மறிக்கின்ற அம்மா அம்மா முத்தாறு வார்த்தை தந்தை இல்லை